வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஜிஎஸ்டி அமலாக்கம் தொடங்கி கடந்த 8 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார சூழலுக்கு மறிவடுவம் கொளுத்துள்ள முக்கிய சீர்திருத்தமாக ஜிஎஸ்டி திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியினால் விதிமுறைகள் தொடர்பான இணக்க சுமை குறைந்து நாட்டில் வர்த்தகம் புரிவது எளிதாகியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்திலான வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் அடிப்படை நிதியுடன் கூடிய ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில்வே தகவல் முறைக்கான CRIS மையத்தின் நிறுவன நாளையொட்டி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் ரயில் பயணிகளுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கும் வகையிலான ரயில் ஒன் மொபைல் செயலியை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைவதை குறிக்கும் விழா புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவை தொடக்கி வைத்து புதுச்சேரியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் குறித்த ஆண்டு மலரை வெளியிட்டார். அமைதி பூங்காவாக புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து நீடிக்க காவல்துறைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 36ஆக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.